திருக்குறள் கதைகள் ஒரு புதிய முயற்சி. ஒரு அப்பா தனது மகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. தான் மதிக்கிற தமிழாசிரியரையும் கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் போறாங்க. முதல்ல ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் வசதியான வீட்டு பிள்ளை, பாரம்பரியமாகவே பணக்கார வீட்டு பிள்ளை. அவனை பார்க்குறாங்க. தமிழாசிரியர் அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு. என்னப்பா பண்ணுற, என்ன செய்ய போகிற அப்படிலாம் பேச்சு கொடுத்தா அவன் பட்டுப்படாமல் பேசுகிறான். அவன் அப்பா சொன்னார், அதனால் இப்படி இருக்கேன், சொத்து இருக்குது, நான் ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்த பையன் போல இருக்குது. அப்படி தான் பேசுகிறான். 2வது ஒரு பையனை போய் பார்க்க போகிறாங்க. அவன் ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி குறைவான பையன், ஒரு சின்ன வேலையில் தான் இருக்கிறான். தமிழாசிரியர் அவன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாரு. அவன் சொல்கிறான், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, அதுக்காக தயாராகிட்டு இருக்கேன், 2 வருஷத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, எதுக்கு ஐஏஎஸ்ப்பா அப்படின்னா, இல்லை எனக்கு பெரிய கனவு இருக்குது, கிராமங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறான். 2 பையனையும் பார்த்த பிறகு வெளில வந்தோடனே தமிழாசிரியர் கேட்குறாரு, யாருப்பா முடிவு பண்ணிட்டியா மாப்பிள்ளை யார் அப்படின்னா, பொண்ணோட அப்பா சொன்னாரா. இதில் என்ன சந்தேகம், முதல்ல பார்த்த பையன் தான், அவன் தான் வசதியான வீட்டு பையன், இவன் வெறும் பையன், வெறும் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறான், காற்றுல கனவு கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறான், அதனால நான் பையனுக்கு தான்ப்பா கொடுக்க போகிறேன் அப்படின்னு, அவன் தான்ப்பா உடையவன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, என்னப்பா இப்படி சொல்கிற, பையன் தான்ப்பா ஒன்றும் இல்லாதவன், 2வது இருக்கிறவன் தான்ப்பா எல்லாம் இருக்கிறவன் அப்படின்னு. என்ன ஆசிரியரே என்ன குழப்பறீங்கன்னா, இல்லைப்பா அந்த பையனுக்கு சொத்து சுகம் இருக்கலாம், ஆனால் முதல்ல பார்த்தோம்ல அந்த பையனுக்கு ஊக்கம் கிடையாது, கனவு கிடையாது, ஜெயிக்கணும்னு வெறி இல்லை. 2வது பையனுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட கனவு இருக்குது, ஜெயிக்கணும்னு வெறி இருக்குது, இவன் தான்ப்பா உடையவன், இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணி கொடுன்றாராம். கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் ஆசிரியர் சொல்கிறார், அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு 2வது பார்த்த பையனுக்கே மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் போகுது. தமிழாசிரியரை பார்க்க பொண்ணோட அப்பா வராரு. அவர் காலில் விழுந்து வணங்குறாராம். நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுப்பா, இன்றைக்கி என் மாப்பிள்ளை பெரிய இடத்துல இருக்கிறாரு, பேரும் புகழோடு இருக்கிறாரு. அதே மாதிரி நீ எப்படி நீ யோசிச்சியோ, எப்படி புரிஞ்சிச்சோ உனக்கு தெரியல. அந்த பையன் இன்றைக்கி எல்லாம் சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டு நடுத்தருவில் நீராம்பா, நல்ல வேலை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றிப்பான்னாராம். தமிழாசிரியர் சொன்னாராம், எனக்கு நன்றி சொல்லாத, வள்ளுவருக்கு சொல்லுன்னாராம். என்னப்பா வள்ளுவர் என்னப்பா சொன்னார் அப்படின்னா, உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார், உடையதும் உடையரோ மற்றுன்றாருப்பா அப்படின்னு. என்னப்பா இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, யார் உடையவன் தெரியுமா, ஊக்கம் இருக்கிறவன் தான் உடையவன், அவன் தான் செல்வந்தன், அவன் தான் பணக்காரன். ஊக்கம் இல்லாதவன் எவ்வளோ சொத்து சேர்ந்ததுனாலும் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்றாராம். ஊக்கம் மட்டும் இல்லைன்னா அந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் அவன் ஒரு கட்டத்தில் அழிச்சிருவான்னு வள்ளுவர் சொல்கிறாருப்பா. அதனால் ஊக்கம்தான் ரொம்ப முக்கியம். நீ எது இருக்குது இல்லாமல் இருக்கலாம், ஊக்கம் மட்டும் இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான்ப்பா, அதை வச்சு தான் நான் உனக்கு வழிகாட்டினேன் அப்படின்னு சொன்னாராம். 2 பேருமே தமிழை வணங்கி வள்ளுவரையும் வணங்கியதாக இந்த கதை முடிகிறது. ஒரு புது முயற்சி செய்கிறோம், திருக்குறள் கதைகள் வாயிலாக. எல்லாரும் கேளுங்க, நல்லது பேசுவோம், நல்லதே நடக்கும்.